அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக. நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் எனும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக. தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாத்தல்வானாக. புகழனைத்தும் தூணின்றி வான்படைத்த தூய ரஹ்மானுக்கேயாகும். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. வல்ல இறைவன் இவ்வுலகிலே 1,00,000 மேற்பட்ட நபிமார்கள் எனும் இறை தூதர்களை அனுப்பினான். எதற்காகவென்றால் மக்கள் நேர்வழி தவறி தங்கள் மனோ இச்சைப்படி வாழும்போது அவர்களை திருத்தி நல்ல மனிதர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் 1,00,000க்கும் அதிகமான நபிமார்களை அனுப்பினான். அப்படி வந்தவர்கள் ஒருவர்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர் முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்து வந்த இறை தூதராக இருக்கிறார்கள். இவர்கள் வாழக்கூடிய நாட்டிலே மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் மனோ இச்சைப்படி நேர்வழி தவறியவர்களாக அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இறைவனின் உத்தரவின் பேரிலே நேர்வழியின் பக்கம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை அழைத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனையை ஏற்க மறுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஏளனம் செய்தார்கள். சொல்லாலும் செயலாலும் அவருடைய மனதை புண்படுத்தினார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 900 வருடங்கள் அவர்கள் அந்த மக்களிடத்திலே போதனை செய்தார்கள். ஆனால் அவர்கள் அழிச்சாட்டியமிக்க மக்களாக அக்கிரமம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். பொறுமை இழந்த நூஹ் நபி அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இவர்களை நான் இரவிலும் அழைத்தேன், பகலிலும் அழைத்தேன், தனியாக இருக்கும் போதும் அழைத்தேன், கூட்டமாக இருக்கும் போதும் அழைத்தேன். ஆனால் இவர்கள் என்னுடைய போதனைகளுக்கு செவிசாய்க்கவில்லை. இவர்களை நீயே பார்த்து கொள்வாயாக என கூறினார்கள். அப்பொழுது வல்ல இறைவன், நூஹே, நீர் ஒரு கப்பல் கட்டுவீராக என நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் உத்தரவிட்டான். உலகத்திலேயே முதலாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கப்பல் கட்டிய முதல் மனிதராக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் யோசனையின்படி அவர்கள் அந்த கப்பலை கட்டினார்கள். பிறகு அந்த கப்பலை வேடிக்கை பார்ப்பதற்காக அந்த ஊர் மக்கள் வந்தார்கள். அவர்கள் அந்த கப்பலை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். மழையே இல்லை, தண்ணீரே இல்லை, இவர் கப்பல் கட்டுகிறாராம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அந்த கப்பலிலே அந்த ஊர் மக்கள் வளம் கழித்து அந்த கப்பலையே நாசப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய போதனையை ஏற்க மறுத்ததோடு அவர் கட்டிய அந்த கப்பலையும் அவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கெட்ட சூழ்ச்சி அந்த மக்கள் செய்தார்கள். ஆனால் வல்ல இறைவன் சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரனாக இருந்தான். இறைவன் அந்த ஊரிலே ஒரு பெரும் வியாதியை ஏற்படுத்தி விட்டான். என்னவென்றால், அந்த ஊரில் உள்ள மக்கள் அவர்கள் மீது அரிப்பு எனும் அந்த வியாதியை போட்டுவிட்டான். அந்த மக்கள் இரவிலும் பகலிலும் அவர்கள் அந்த அரிப்பு தாங்காமல் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் சுரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வியாதியை அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த கப்பலிலே ஒரு மனிதன் வந்து மலம் கழிக்கின்றான். அவ்வாறு அவன் மலம் கழிக்கும்போது அவனும் உடல் முழுவதும் அரிப்பு உள்ளவனாக இருக்கின்றான். அவன் அந்த மலம் கழிக்கும்போது கப்பலிலே சறுக்கி கப்பலுக்குள் விழுந்து விட்டான். கப்பலுக்குள் விழுந்தவுடன் அந்த மலம் அவன் மீது எந்த இடத்தில் பட்டதோ அந்த இடத்தில் அரிப்பு இல்லாமல் போய்விட்டது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த மனிதன் அந்த மலத்தை தன் உடல் முழுவதும் பூசிக்கொண்டான். அதற்கு பிறகு அவனுக்கு அந்த அரிப்பு ஏற்படவில்லை. உடனே அந்த மனிதன் அந்த ஊருக்கு செல்கின்றான். ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அரிப்பால் சிரமத்தால் அவர்கள் சுரிந்து கொண்டு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இவன் மட்டும் சொகுசாக இருக்கின்றான். நாங்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படும் போது நீ மட்டும் இப்படி அரிப்பு இல்லாமல் இருக்கிறாயே, நீ என்ன மருந்து சாப்பிட்டாய் சொல் என அவனிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது அவன் கூறுகிறான், நான் இந்த கப்பலுக்கு சென்றேன், அங்கே நான் மலத்தில் தவறி விழுந்து விட்டேன், அதை எடுத்து நான் பூசிய பிறகு இந்த அரிப்பு இல்லாமல் இருக்கிறது என்று கூறினான். உடனே ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு அந்த கப்பலுக்குள் சென்றார்கள். அதில் உள்ள அந்த அசுத்தத்தை எல்லாம் தன் மீது பூசிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இறுதியில் அந்த கப்பலை தண்ணீர் ஊற்றி கழுவி அந்த தண்ணீரையும் எடுத்து தன் உடலிலே அவர்கள் நனைத்து கொண்டார்கள். இப்படி அவர்கள்
ஒரு சூழ்ச்சி செய்தார்கள், ஒரு கெட்ட சூழ்ச்சி செய்தார்கள். அவர்களுக்கு எதிராக இறைவன் ஒரு நல்ல சூழ்ச்சி செய்தான். ஆகவே மனிதர்கள் இறைவனுக்கு வழிபட்டு அவனுடைய போதனையை ஏற்று நல்ல முறையில் வாழும்போது அவர்களுக்கு விண்ணிலும் மண்ணிலும் மாபெரும் அற்கொடைகளை தந்து அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுக்கின்றான். அவர்கள் அக்கிரமத்தாலும் அநியாயத்தாலும் அவர்கள் சூழ்ச்சி செய்யும்போது அவன் அதைவிட பெரிய சூழ்ச்சிக்காரனாக இருக்கின்றான். அத்தகைய வல்ல ரஹ்மானின் போதனையை ஏற்று பிறகு அந்த ஊரிலே பெரும் வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்தில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய மக்களும் அந்த கப்பலிலே ஏறி அவர்கள் தப்பித்து சென்று விட்டார்கள். அழிச்சாட்டிய மிக்க மக்கள் அந்த ஊரிலே அழிந்தார்கள். அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள், இறைவனும் ஒரு சூழ்ச்சி செய்தான். இறைவன் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். ஆகவே அத்தகைய வல்ல ரஹ்மானுடைய கட்டளைப்படி அவனுடைய போதனைப்படி நல்லோர்களின் அறிவுரைப்படி நாம் வாழ்ந்து இருளைகளும் நலம் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.